பழைய ரூபாய் நோட்டு மூலம் சேவை பெற டிசம்பர் 15ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வங்கிகளில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாது என்றும் அவரவர் வங்கிக் கணக்குகளில் டெபாசிட் மட்டுமே செய்ய முடியும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. வங்கிகளில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிந்துவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் அவரவர் வங்கி கணக்குகளில் டெபாசிட் மட்டுமே செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பழைய ரூபாய் நோட்டு மூலம் சேவைகளை பெறுவதற்கான காலக்கெடு டிசம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெட்ரோல் பங்குகள், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், குடிநீர், மின் கட்டணம் போன்ற சேவைகளுக்கு டிசம்பர் 15 வரை பழைய 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனால் பெட்ரோல் பங்க், சுங்க கட்டணம் உள்ளிட்ட எதற்கும் இனி 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த முடியாது. விலக்கு அளிக்கப்பட்ட இடங்களில் 500 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் 2000 ரூபாய் வரை பழைய 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம். அதேபோல பழைய 500 ரூபாய் மூலம் ப்ரீபெய்டு மொபைல்களில் 500 ரூபாய் வரை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். வெளிநாட்டினர் தங்களது பாஸ்போர்ட்டை வங்கிகளில் காண்பித்து பணம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், அதிகபட்சமாக வாரத்திற்கு 5000 வரை மாற்றிக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 15ஆம் தேதி வரை பழைய 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்தலாம். கூட்டுறவு அங்காடிகளில் பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து ஒரு முறை மட்டும் 5000 ரூபாய் வரை பொருட்களை வாங்கலாம் எனவும் மத்திய அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.